பிரைஸ் லார்ட். குட் மார்னிங். ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காலை வேளையிலையும் கூட நான் சில காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். சில நாட்களில் சில நேரங்களில் நாம் தைரியம் இல்லாமல் இருப்போம், ரொம்ப பயமாக இருப்போம். சில காரியங்களை குறித்து நமக்கே ஒரு அவநம்பிக்கை இருக்கும். இதெல்லாம் நடக்குமா, இது எப்படி இது முன்னேறுவோம், இந்த சூழ்நிலை விட்டு நம்ம கடந்து போயிடுவோமா, இதை தாண்டி போயிட முடியுமா, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பெரிய பாடு இருக்குது, இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம், இதை நம்ம எப்படி நம்ம மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு ஒரு வித பயமும் ஒரு வித அவநம்பிக்கையும் இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த வார்த்தையை சொல்லலாம், தைரியம் இல்லாமல் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எப்போ தைரியம் வரும் தெரியுமா? எப்போ நம்ம ரொம்ப கான்ஃபிடண்டாக இருப்போம் தெரியுமா? எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தினுடைய பிற்பகுதியும், எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தினுடைய முதல் பகுதி இப்படி சொல்லியிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு. வசனம் அழகாக சொல்லியிருக்கிறது. அவர் சொல்லி இருக்கிறாரே, அதனால் நாம் தைரியம் கொண்டு. எப்பொழுதெல்லாம் நாம் ஒரு பயமான ஒரு சூழ்நிலையில, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில, தைரியமற்று ரொம்ப சோர்வான சூழ்நிலையில போறோமோ, அப்பெல்லாம் நினைவு கூற வேண்டியது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது தான். சில நேரங்களில் நம்ம இப்படி போகும்போது நம்முடைய சூழ்நிலைலாம் மோசமாக இருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்பதை நாம் மறந்து போயிருப்போம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு வாக்குறுத்தத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை நம்ம பல நேரங்களில் மறந்து போவோம். யூ ஹேவ் டு ரிமெம்பர் வாட் காட் ஹஸ் செட் டு யூ. அவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நாம் நினைவு கூற வேண்டும். நம்ம ஒரு கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, வேதாகமத்தில் ஒரு நடந்த ஒரு சம்பவம். சீஷர்களும் ஆண்டவரும் படகுல போய் கொண்டிருக்கும் போது பெரிய புயல் வீசுதுன்னு பார்க்குறோம். சூறாவளி அங்கே வீசுது, பயங்கரமான எல்லாமே அங்கே நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அதரியமான சூழ்நிலை எல்லாருக்கும் உண்டாகுது. எல்லாருக்கும் மிகப்பெரிய பயம். எல்லா சீஷர்களும் ரொம்ப பயத்தோடு இருக்காங்க. ஏன்னா படகே கவிழ்ந்துரும், படகே அங்கே நாசமாயிரும், அவங்க எல்லாரும் மூழ்கி போயிருமோ என்ற சூழ்நிலையில இருக்காங்க. ஆனால் இயேசு மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமா படுத்திருந்தார். பின்னணி தலையை வச்சு படுத்திருந்தார் நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு அவநம்பிக்கையான சூழ்நிலை. அப்போ அவர் போய் இயேசு எழுப்பும் பொழுது, நாங்கள்லாம் சாகிறது இப்படி இருக்கிறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப இயேசு எழுந்து சொன்னார், அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார் பார்க்குறோம். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் தான் இதையெல்லாம் உண்டாக்குனது. இது சொன்ன உடனே நான் சொன்னால் இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு காட் நோஸ், ஜீசஸ் நோஸ், அவருக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் சீசர்கள் பாருங்க, ரொம்ப நாளாக கூடவே இருந்தும் இவர் தான் எல்லாத்தையும் படைத்தார், இவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார், இவர் தான் ஆண்டவர், இவர் தான் மீண்டும் வரப்போகிறார், இவர் தான் ரட்சகர், இவர் காற்றை கடலை இவரால் அதட்ட முடியும், பல அற்புதங்களை பார்த்தும் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவர் சொன்னதை அவங்களால நம்ப முடியல. அந்த இடத்துல அதை அவர்களால் பிரயோகப்படுத்த முடியல. இதே சூழ்நிலை ஒருவேளை நீங்களும் இன்னைக்கு இருக்கலாம். இன்னைக்கு இந்த வாழ்க்கை படகுல ரொம்ப தடுமாறிட்டு இருக்கலாம், தைரியம் இல்லாமல் அதரியமா இருக்கலாம், ஒரு ஹோப்பே இல்லாமல் இருக்கலாம். இப்பயும் ஆண்டவர் சொன்னதா தான், இப்பயும் ஆண்டவர் நமக்கு நினைவுபடுறதா தான். இந்த எபிரேயர் 13:6 அதிகாரத்திலிருந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் நினைவு கூறுங்க. அவரால் எல்லாவற்றையும் அடைக்கப்பட முடியும். அவருடைய வார்த்தையை கொண்டு அவரால் எல்லாவற்றையும் மாற்றிப்பட முடியும். அந்த பிற்பகுதி அழகாய் சொல்லியிருக்கிறது, 6வது வசனத்துடைய முற்பகுதி, அதனால் நாம் தைரியம் கொள்கிறோம். எப்போ தைரியம் வருது? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நினைவு கூறும் பொழுது நமக்கு தைரியம் வருது. அதரியமான சூழ்நிலைகள் வருகிறதா, அப்போ வேத வசனத்தை நினைவு கூறுங்க. என்னெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. எந்த வசனத்தெல்லாம் ஆண்டவர் தைரியப்படுத்த உங்களுக்கு சொல்லியிருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க உட்காந்து ஜஸ்ட் திங்க், எதெல்லாம் அப்படி இருக்கு, எந்த வசனங்களும் நம்ம தைரியப்படுத்தணும், அதை நம்ம வாயினால் அறிக்கையிடும் பொழுது நமக்கு தைரியம் வருகிறதுன்னு பார்க்குறோம். எப்படி அந்த சீஷர்கள்லாம் அந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தையில வெளிவந்தாங்களோ, அதே போல ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையை நீங்க அறிக்கையிடும் பொழுது உங்களுடைய மோசமான சூழ்நிலை, அதரியமான சூழ்நிலை, பயமான சூழ்நிலையில வெளிவர ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. காட் பிளஸ் யூ.